ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் சிகிச்சையளிக்கும் வகையில் அதிநவீன மருத்துவக் குழுவுடன் இணைந்து கோவை சிங்காநல்லூர் அடுத்த வசந்த் நகரில் ரியல் கேஜி மெடிக்கல் சென்டர் மற்றும் மருத்துவமனையின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை சிங்காநல்லூர் அடுத்த வசந்த் நகரில் ரியல் கேஜி மெடிக்கல் சென்டர் மற்றும் மருத்துவமனையின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த மருத்துவமனை துவக்க விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ராகவேந்திர மருத்துவமனையின் நிறுவனரும் சித்திரை செவிலியர் கல்லூரி மற்றும் மதுரை ஈவ்சீட் அறக்கட்டளையின் தலைவருமான டாக்டர் எம் முருகன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். தொடர்ச்சியாக இந்திய மெடிக்கல் அசோசியேஷன் தமிழ்நாடு கிளை நியமன தலைவர் டாக்டர் ஏ.கே. ரவிக்குமார், இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் தமிழ்நாடு கிளை முன்னாள் செயலாளர் டாக்டர் கார்த்திக் பிரபு, இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் கோவையின் நிதி செயலாளர் டாக்டர் பாலமுருகன் மற்றும் கோவை நீரிழிவு சிறப்பு மைய நிர்வாக இயக்குநர் விஜயலட்சுமி பாலமுருகன், பாரத ஸ்டேட் வங்கியின் கிளை தலைவர் ஆறுமுகம் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி வைத்து துவக்கி வைத்தனர். மேலும் மருத்துவமனையில் உள்ள சிறப்பம்சங்கள், வார்டுகள், அறுவை சிகிச்சை அறை, ஐசியு, அறுவை சிகிச்சைக்கு பின் பராமரிப்பு அறை, நோயாளிகள் அறை என அனைத்து கட்டமைப்புகளும் மருத்துவமனையில் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நேர்வில் பார்வையிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டாக்டர் எம் முருகன் கூறியதாவது: நாளுக்கு நாள் மருத்துவமனையின் தேவைகள் மக்களுக்கு அதிகரித்து வருகின்றன. புதிய புதிய நோய் தொற்றுகள், புதிய புதிய சிகிச்சை முறைகள் என மருத்துவத்துறை வளர்ச்சியடைந்து வருகின்றது. அத்தகைய வளர்ச்சிக்கு ஏற்ப இங்கு துவங்கப்பட்டுள்ள புதிய ரியல் கேஜி மருத்துவமனையில் நிறுவப்பட்டுள்ளது. மேலும் சிறப்பம்சமாக ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் சிகிச்சையளிக்கும் நோக்கத்தில் இந்த மருத்துவமனையை துவக்கியுள்ளனர். எந்தவித லாப நோக்கமும் இல்லாமல் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற குறிக்கோளை முன்வைத்து இம்மருத்துவமனையை துவங்கியுள்ளனர். அதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றிகளையும் மருத்துவமனையின் இயக்குனர் லதா கஜேந்திரன் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் டாக்டர் முருகன், டாக்டர் கஜேந்திரனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். சார், உங்க நேம் டிசிக்னேஷன் சொல்லிட்டுங்க சார். ஓகே ஓகே ஓகே. நான் வந்து டாக்டர் முருகன், சேர்மன் ராகவேந்திர ஹாஸ்பிட்டல் அண்ட் எல்ரே காலேஜ் ஆஃப் நர்சிங், மதுரை. நானும் டாக்டர் கஜேந்திரன், டாக்டர் லதா கஜேந்திரன் அப்படி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். கஜேந்திரன் நானும் வந்து 84 நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த ப்ரொஃபஷனில். 84 நாங்கள் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணோம். அந்த பீரியட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஒன்றாவே ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். அவனுக்கு வந்து பேசிக்கலி வத்தலக்குண்டு பக்கத்தில் ஒரு வில்லேஜ், எனக்கு பரமக்குடி பக்கத்தில் ஒரு வில்லேஜ். நாங்கள்லாம் படிக்கும்போது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படித்தோம். ரொம்ப லோ ஃபேமிலியிலேருந்து தான் நாங்கள் 2 பேருமே வந்தோம். அவன் வந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டு கோயம்புத்தூரில் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் வந்து லதா கஜேந்திரன் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ண. லதா கஜேந்திரன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. மேரேஜுக்கு பின்னாடி நான் வந்து மதுரையில் செட்டில் ஆகிட்டேன். அவன் வந்து கோயம்புத்தூரில் வந்து செட்டில் ஆகி ரொம்ப ஹார்ட் வரும்போது எங்கள் 2 பேர் கையில், நான் மதுரையில் செட்டில் ஆகும்போதும் ஐ ஹாவ் நோ மணி இன் மை ஹேண்ட். அதே மாதிரி அவனும் கோயம்புத்தூரில் செட்டில் ஆகும்போது ஹஸ் நோ மணி இன் இஸ் ஹேண்ட். அவனும் அவன் ஒய்ஃபும் சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இவ்வளோ பெரிய உயரத்தை வந்து அவன் அடைஞ்சிருக்கான். இங்கே வந்து வீடு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, மல்டி ஸ்டோரிடு அப்பார்ட்மெண்ட்டு அதெல்லாம் கட்டி அவர் உச்சமாக இப்போ இந்த ரியல் கேஜி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய சொந்த உழைப்பில் உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது என்னுடைய நண்பனாக எனக்கு வந்து பெருமைப்படாமல் இருக்கவே முடியல. இது எல்லாமே இந்த பெருமைக்கு அத்தனைக்கு சார்ந்து அவங்க 2 பேரும் மட்டும் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கிங் தான். அதில் அவங்க 2 பேரும் தே ஆர் பிளெஸ்டு வித் 2 பிள்ளைங்க. 2 பிள்ளைங்குமே ரொம்ப ரொம்ப அருமையான பிள்ளைங்க. அதில் ஒரு பொண்ணு கார்த்தி, 2 பேருமே எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கிறாங்க. அவள் பிஜி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறா. அவங்க நல்ல மருமகன், நல்ல சம்பந்தி. இதில் எல்லாமே அவங்க வந்து கடவுள் அருளால் அவங்களுக்கு வந்து எல்லா இதுவும் கிடைச்சிருக்குது. மேலும் மேலும் இந்த மருத்துவமனையும் அவங்க குடும்பமும் மென்மேலும் வளர்ச்சி அடைய என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்போவுமே இருக்கும். அதுபோக இந்த ஹாஸ்பிட்டலில் இது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்லும்போது இதில் வந்து இன்பில்ட் லெபார்டரி, எக்ஸ்ரே,
அதுபோக கேஷுவாலிட்டி 24 hour கேஷுவாலிட்டி, இன்டென்சிவ் கேர் யூனிட், 2 மாடுலார் தியேட்டர், நவீனமயமாக்கப்பட்ட தியேட்டர், சிங்கிள் ரூம், காமன் ரூம் அத்தனையும் வைத்து 2 லிஃப்ட்டுகளுடன் அனைத்து வசதிகளுடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனை பொதுமக்கள் அனைவரும் பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அவனும் சர்வீஸ் ஓரியன்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ வரைக்குமே அவன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் மணி மைண்டடாக அவன் பண்ணது கிடையாது. சர்வீஸ் ஓரியன்டாக தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மருத்துவமனையும் அவன் சர்வீஸ் ஓரியன்டாகவே தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பொதுமக்கள் பயனடையுமாறு எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. டாக்டர் ஏ.கே. ரவிக்குமார், இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு கிளையின் தலைவர் தேர்வு. உண்மையிலேயே பெருமையாக இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்மால் மீடியம் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இப்போது இந்திய அளவிலேயே வந்து குறைஞ்சிட்டு வருது. ஆனால் அந்த ஸ்டேஜில் இப்போ ஒரு எல்லா நவீனமான கருவிகளை வச்சு நவீனமயமாக்கி ஒரு சிறிய ஹாஸ்பிட்டல் வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. இது பொதுமக்களுக்கு ரொம்ப பயன்பாட்டில் இருக்கும். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய வரணும். எல்லாருமே கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போக முடியாது, செலவு பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு தருணத்தில் we encourage always small medium hospitals to come up. I am very happy that இந்த ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் அத்தனை ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நீங்கள் சார் சொன்ன மாதிரி, டாக்டர் முருகன் சொன்ன மாதிரி, இங்கே ஃபெசிலிட்டிஸ் எமர்ஜென்சி கேர் இருக்குது, ஐசியூ இருக்குது, தியேட்டர் இருக்குது, 24 hours டாக்டர்ஸ் அவைலபிள், லெபார்டரிஸ் இருக்குது. ஸோ உள்ளே வந்தாச்சுன்னா நீங்கள் எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டையும் பார்த்துட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம். அதே சமயத்தில் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணுறதுல ஒரு 1/3 ஆர் half the சார்ஜஸ் கூட ஆகாது. ஸோ இதுதான் நம்ம மக்களுக்கு தேவை. பொதுமக்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஐ விஷ் ஆல் சக்ஸஸ் ஃபார் திஸ் ஹாஸ்பிட்டல். தேங்க்யூ. வணக்கம். நான் டாக்டர் கார்த்திக் பிரபு, இமிடியேட் பாஸ்ட் ஸ்டேட் செக்ரட்டரி ஆஃப் ஐஎம்ஏ தமிழ்நாடு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அஸ்வின் சாரும் அவங்க ஃபேமிலியும் ஒரு ஸ்மால் ஹாஸ்பிட்டல் அரௌண்ட் 50 beds வித் எல்லா ஃபெசிலிட்டிஸோட மல்டி ஸ்பெஷாலிட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சுற்றி பார்த்தோம், நல்லபடி பண்ணியிருக்காங்க. அவங்க பாலமுருகன் சார், அவங்க ஃபாதர் எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம். நிறைய கேம்ப்ஸ், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதே சர்வீஸ் தொடருங்கிற நம்பிக்கையோட எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ். பொதுமக்கள் பயன்படுவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு. தேங்க்யூ. பாலமுருகன், நான் இங்கே கோவை இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய நிதி செயலாளராக இருக்கின்றேன். இந்த மருத்துவமனை ஏற்கனவே எங்கள் பிரசிடென்ட் எலெக்ட் டாக்டர் ரவிக்குமார் சாரும், இமிடியேட் பாஸ்ட் செக்ரட்டரி டாக்டர் கார்த்திக் பிரபு சொன்ன மாதிரி, இந்த தமிழ்நாடுல எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75லேருந்து 80 விழுக்காடு இந்த மக்களுக்கான மருத்துவ சேவையை கொடுக்கக்கூடியதில் இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் பங்கு வகிக்குது. இப்போ பெரிய ஹாஸ்பிட்டல், ஒரு 300 பெட் இருக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டிங்கன்னா அரசாங்கத்துலேயும் சரி ப்ரைவேட்லேயும் சரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குமா பார்த்து. தமிழ்நாடு ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட எடுத்து பார்த்துட்டு ஒரு 300 ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. மற்ற அனைத்து மருத்துவமனைகளுமே கிட்டத்தட்ட 75 விழுக்காடுகள் பேஷண்ட்ஸுக்கு, மக்களுக்கு இந்த அரசாங்க மருத்துவமனை மட்டுமே சர்வ் பண்ண முடியாது, கார்பரேட் மட்டும் பண்ண முடியாது. இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கண்டிப்பாக அவை தான் இன்றைக்கு வந்து பொதுமக்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் ஹெல்த் கேரை கொடுக்குது. சரிங்களா? இரண்டாவது, அந்த மருத்துவமனைகளும் இன்றைக்கு புதிய வரக்கூடிய மருத்துவமனைகள் எல்லாம் அதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும், குறிப்பாக இன்றைக்கி சிஇஏ எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாம் அதுக்கான பேசிக்கான அதனோட எல்லா ஒரு நார்ம்ஸ் பிரகாரம் எல்லாமே கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்து இன்றைக்கு பொதுமக்கள் யாரும் வந்து எந்த ஒரு பரிசோதனைக்கோ ஒரு சின்ன சர்ஜரிக்காவோ இங்கேருந்து வேற மருத்துவமனைக்கு போகிறது செய்கிறதுக்கெல்லாம் யாரும் விரும்புறதில்லை. ஒரே கூரையின் கீழ் அனைத்தும் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த மருத்துவமனையில் வந்து சிறப்பாக எல்லா வசதிகளையும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மருத்துவமனை கண்டிப்பாக கோவை, குறிப்பாக இந்த சிங்காநல்லூர் பகுதி மட்டுமில்லை, கோவை மாவட்டம் உள்ள பொதுமக்கள் அனைவருக்குமே ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. இது பொதுமக்கள் அனைவரும் நன்கு பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.